வாக்குண்டம் நல்ல மனம் உண்டா மாமலரால் நோக்குண்ட மேனி நுணங்காத பூக்கொண்டது பார்திருமேனி தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே அண்டர்கள் துயரம் தீர அயோத்தியாமா நகரம் சென்று கோதாண்டம் கரம் பிடித்து சமுத்திரத்தை ஒரு அணையாக கட்டி கொண்டல் வாய் ராவணன் தலை மாட்ட சீதா தேவியின் கரம் பிடித்தோ ஹரி ராம சந்திரராயன் ஸ்ரீராமா ரகுராமா சீதாராமா உன் முன்னடி கமலம் போற்றி போற்றி பூமி மீதோ அலையன்ற ஊரை கொண்டு கடலண்ட பூமி மீதோ அலையன்ற ஊரை கொண்டு கரவந்த வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கற்றடு மூவசை கட்டுண்டு நித்தம் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறைதடி உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறைதடி ஓயாத இரவும் பகலோ இரவும் பகலோ ஓயாத இரவும் பகலோ உண்டு உறங்குவதே கண்டதே உண்டு உறங்குவதே கண்டதே ஒருவையன் அடைந்திடனோ பிடித்தோ பந்த பாஷங்கள் பிடியென்ற கரம் பிடித்தோ பந்த பாஷங்கள் தாழ்வடம் என்னலிட்டோ பின்னலிட்டோ என்றும் சே என்றோம் நீ என்றும் என்றும் சே என்றோம் நீ என்றும் சமயனோ வண்ணமா இடனின்று கடனின்றோ ஏனென்ற கேளாமை இடனின்று கடனின்றோ ஏனென்ற இருப்பதர் உமக்கழக உமக்கழக இருப்பது உமக்கழக ஈசன சிவகாமே நசனையனையாளோ ஈசன சிவகாமே நசனையனையாளோ இல்லை வளடராதே என்று இருப்பது உமக்க
வந்தருள் புரிவாளே கல்லை மகளே வந்தருள் புரிவாளே வந்தருள் புரிவாளே கலை மகளே வந்தருள் புரிவாளே மாதாயல்ல நீ எனக்கு தலை பிள்ளை நான் உனக்கு தையல்ல நீ எனக்கு தலை பிள்ளை நான் உனக்கு தந்தையா நீ இருக்க தத்து பிள்ளை நான் உனக்கு தந்தையா நீ இருக்க தத்தும் பிள்ளை நான் உனக்கு வந்தருள் புரிவாயே கலை மகளே வந்தருள் புரிவாயே ஓடியா ஓடியா வந்தருள் புரிவாயே கலை மகளே குருவானே எனக்கு குழந்தைதான் நான் உனக்கு குருபணி எனக்கு குழந்தைதான் நான் உனக்கு தமிழ் எடுத்து நான் சொல்லெடுத்து நான் படிக்க செந்தமிழ் நான் எடுத்து சொல்லெடுத்து நான் படிக்க வந்தருள் புரிவாயே கலை மகளே வந்தருள் புரிவாயே அம்மா வந்தருள் புரிவாயே கலை மகளே வந்தருள் புரிவாயே எடுத்து நான் எழுதி வச்சு பழக்கம் இல்ல எடுத்து நான் எழுதி வச்சு பழக்கம் இல்ல சொல்லி தந்ததை நான் மறந்ததும் போனதில்ல சொல்லி தந்ததை நான் மறந்துமே போனதில்ல அப்படி இருக்கக்கூடிய இந்த மகா சபையிலே சிவந்திபுரம் இடமதிலே சிவந்திபுரம் இடமதிலே எந்த ஊருன்னு எந்த ஊரு சக்தி நகர் சக்தி நகர் என் அம்மா காளியம்மா சரி என் தாயான மாரியம்மா அழகு பிள்ளை வைரோட சுடல பிள்ளை கருப்பசாமியோட அழகுடனே இங்க ஆமா கோயில் கொடை விழா சீரும் சிறப்புமாக சரி நம்மளுக்கு இங்க வாய்ப்பளித்த நமது அருமை அண்ணன் யாரு பாவூர் சத்திரம் சரி பாவூர் சத்திரத்துல சேர்ந்த ஜெயலட்சுமி பிள்ளையை இங்க அனுமதித்து அம்மாவோட அனுகிரகத்தால சரி அருமை அண்ணன் மைனர் ராஜா வில்லிசை குழுவின் சார்பாக மைனர் ராஜா ஆமா சரி பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் இருக்காங்க அவர்ல பெரிய பெரிய வித்வான் ஆமா ஆமா நம்மலாம் அவரோட சின்ன பிள்ளைகள் தான் ஆமா நம்ம சின்ன பிள்ளை தானே அறியாத சிறு குழந்தை சரி நான் வீட்டு உச்சிகால பொழுதிலே அம்மனுக்கு பால் குடம் தீர்த்தவாரி எடுத்து ஆமா அது மட்டும் இல்லாம சீரும் சிறப்புமாக அன்னதானம் நடைபெற்றது அருமையான அன்னதானம் அறுசுவை உணவு அன்னதானம் சரி இங்க நமக்கு அம்மா அன்னைக்கு படி இழந்திருக்கிறார் அப்படியா அப்படி இருக்கக்கூடிய வேளையில உச்சிகால பொழுதிலே என் தாயான அட்டகாளிகளை ஆமா அட்டகாளிகளை நாம் பிரேவி செய்தோம் அட்டகாளிகளை உகந்த செவ்வாய்க்கிழமை நாளையிலே பௌர்ணமி தினமிதிலே நவமி திதியிலே சரி என் தாயான அட்டகாளியர்கள் நாகலாக கண்ணிக்கு நாகராஜ மன்னனுக்கும் அட்டகாளிகள் 8 பேரை 8 முட்டையிலே வந்து அவதரித்தார்கள் சரி அது யாரெல்லாம் தெரியுமா அந்த 1வது முட்டையிலே 1வது முட்டையிலே காளியம்மா தான் பிறந்தா 2வது முட்டையில மாரியம்மா தான் பிறந்தா 3வது முட்டையில 3வது முட்டையில எம்மா முப்போடாதே தான் பிறந்தா முட்டையிலே தங்கமானு தான் பிறந்தா 5வது முட்டையிலே சந்தன மாறுதான் பிறந்தா 6வது முட்டையிலே அக்னி மாறுதான் பிறந்தா 7வது முட்டையிலே வடக்கு சொல்லுதான் பிறந்தா 8வது முட்டையிலே 8வது முட்டையில பத்ரகாளே தான் பிறந்தா
முட்டையில யார் என்ன பிறந்தார்? யாரு? என் தாயார மாரியம்மள். மூன்றாவது முட்டையில் முப்புடாதி. நான்காவது முட்டையில் தங்கம்மன் தான் பிறந்தாள். ஐந்தாவது முட்டையில் சந்தனமாரி. ஆறாவது முட்டையில் அக்னி மாரி. ஏழாவது முட்டை வடக்கு வாச்சலி. எட்டாவது முட்டையிலே 10 கரங்களை கொண்ட காத்த பத்திரகாளியானவள் பிறந்தாள். எட்டாவது முட்டையில பத்திரகாளி வந்து பிறந்திருக்கா. ஆமா. சரி. அது மட்டுமல்ல, அட்டகாளி 8 பேர்களும் பிறந்த அந்த நாகலோக பட்டணத்தில நாகலோக நாகலோக பிள்ளைகளா நாகலோக பட்டணத்தில் நகரஜ நாகனே பெத்த பிள்ளை 8 பேரோ முத்து பிள்ளை பவளம் பிள்ளை முத்து பிள்ளை பவளம் பிள்ளை பணிங்கு வண்ண பாறையில் நாக வந்து கூட பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட 8 நல்ல பிள்ளைகளோ 8 நல்ல பிள்ளைகளோ ஐயா பௌசுடனே பிறந்தல்லாமோ நாகலோக பட்டணத்திலே நாகராஜ மன்னனுக்கும் சரி நாககன்னி பெண்குடியானவளுக்கும் ஆமா யார் 8 கால் 8 பேர் 8 பிள்ளைகள் முட்டையிலே வந்து பிறக்க அந்த முத்து போல வந்த பிள்ளைகளை நாக வந்த குடைபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட 8 நல்ல பிள்ளைகளையும் சரி பளிங்கு வண்ண பாறையிலே ஆமா மாணிக்கம் போல் ஜொலிக்க 8 நல்ல பிள்ளைகளே முத்து போலையே பௌர்ணமி தினமதிலே பிள்ளைகளை 8 மணிக்கு இருக்கும். சரி அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அந்த 8 நல்ல பிள்ளைகளுமாக அந்த தாயான நாககன்னி பெண்கொடியானவள் எப்படி வளர்த்து வருகிறாள் தெரியுமானே? எப்படி அம்மா வளர்த்து வருகிறாள்? வாரி நல்ல கையிலெடுத்து வலது கண்ணம் முத்தமிட்டாள். ஏந்தி நல்ல கையிலெடுத்து இடது கண்ணம் முத்தமிட்டாள். 8 நல்ல பிள்ளைகள் முத்தமிட்டு கொஞ்சிடுவாள். நாக கண்ணே பெண்கோடிய பிள்ளைகளை முத்தமிட்டாள். கொடை பெண்கோடிய நாகக்கண்ணி பெண்குடியானவள் 8 பிள்ளைகளையுமே அழகாக வாரி நல்ல கையில எடுத்து வலது கண்ண முத்தமிட்டாள். ஏந்தி நல்ல கையில எடுத்து இடது கண்ண முத்தமிட்டு பிள்ளையை ஓடி முத்தம் எடுத்து கொஞ்சி விடுகிறார்கள். சரி அப்படி கொஞ்சிட வேண்டாம். எப்படி இருமாள் வளர்த்து வருகிறார்கள்? எப்படி அம்மா வளர்த்து வருகிறார்கள்? பிள்ளை எப்படி எடுத்தாலும் 8 பிள்ளைகளை யாக பிள்ளை இல்லாதக்கு ஒரு பிள்ளைக்காண்டி தவம் இருந்தாங்க. அம்மா கேட்டது ஒரு குழந்தை. ஆனா இப்ப எப்படி தப்பி எதுக்கு 8 குழந்தை கிடைச்சா சும்மாவா இருப்பாங்க? 8 பிள்ளைய கிடைச்சா சும்மாவா இருப்பாங்க? குழந்தை கிடைச்சாலே பூமிக்கும் ஆகாயத்துக்கும் குதிப்பாங்க. ஆமா 8 குழந்தை கிடைச்சா சும்மா விடுவாங்களா? சும்மா விட மாட்டாங்களா? என்ன அழகா எடுத்து கொஞ்சிறாங்க. என்ன அழகா எடுத்து கொஞ்சிறாங்க. வாரி கையில எடுத்தால் வலது கண்ணம் முத்தமிட்டு ஏந்தி கையில எடுத்து முத்தமிட்டு 8 பிள்ளைகளையும் அழகாக முத்தமிட்டு கொஞ்சடிகிறாள். சரி அப்படி இருக்கக்கூடிய வேலையில நாக வந்து கொடைபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட அந்த பிள்ளைகளானவள் எப்படி வளர்ந்து வருகிறான் தெரியுமா? எப்படி ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா வளரும் பிறை சண்டிரன் அழகுடன் வளர்த்து வர ஊனுருக நெய்யுருக பாலூட்டி வளர்த்து வர நாகக்கனி பெண்கொடிய அழகுடனே வளர்த்து வர
தெரியுமாண்ணே? அதாவது நாளும் ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பெற சந்திரனாக அள்ளகுடனை வளர்த்து வருகிறார்கள். மூணூருக நெய்யூருக. அதாவது குழந்தைக்கு எப்படி பாலமத பாம்பால பால் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. பாலமிர்தம் கொடுக்க முடியாது அல்லவா? நஞ்சு வந்து சேர்ந்து விடும். நஞ்சு வந்து சேர்ந்து விடும் அல்லவா? பால் கொண்டு அமுதம் கொடுத்தோமானால் நஞ்சு வந்து சேருமே. பால் தலை வச்சு கொடுத்தோம்னா ஆமா விஷம் வந்து சேர்ந்துரும் அல்லவா? அப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த குழந்தைக்கு யாரைக்க பகவானை தான் நினைத்து காமதேனு வசுவை அழைத்து அந்த 8 நல்ல பிள்ளைகளுக்கு தேவாதி தேவர்கள் பூமலை பூச்செறிய அந்த குழந்தைகளுக்கு காமதேனு பசுவானது பாலமிர்தம் குடிக்கிறது. அந்த குழந்தையானதுக்கு பாலமிர்தம் கொடுத்து என் தாயான நாகக்கண்ணி பெண்கொடியானவள் எப்படி தாளாட்டுகிறாள் தெரியுமா? அதாவது குழந்தைக்கு தாளாட்டுதுன்னா நாகராஜா நாகக்கண்ணி எப்படி தாளாட்டுவாங்க? எப்படி தாளாட்டுவாங்க? யாரு? வாயாலையும் கையாலையும் தாளாட்டுவாங்க. கை இருக்கா? வாயை வச்சு பாடுவாங்க, கை வச்சு தட்டுவாங்க. கையாதியா வால் வந்து கையா நினைச்சுக்கோங்க. ஓ அப்படி. அதாவது எப்படி தெரியுமா குழந்தை பெங்க அவ பமனையும் பஞ்சனையோ பாம்பனையும் பஞ்சனையோ பந்து மத்த தொட்டிலுண்டு நாக வந்து உடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட அந்த 8 நல்ல பிள்ளைகளோ 8 நல்ல பிள்ளைகளோ பாம்பனையல் தாளாட்ட எக்ஸ்ட்ரா ஒண்ணு பாம்பனையில முறியுது. பாம்பனையில பள்ளி கொண்டு பிள்ளை எப்படி இருக்கு? பாம்பனையில அப்படி பஞ்சு மெத்தையா தொட்டில் மாதிரி தூங்க வைக்கிறார். ஆமா, ஏன்னா பிள்ளைகளுக்கு நாகராஜ நாகக்கண்ணி தொட்டில் கட்ட முடியுமா? முடியாது முடியாது. அப்ப எப்படி தூங்க வைப்பாள்? நாகம் வந்து குடைபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட பளிங்கு வண்ண பார்வையிலே மாணிக்கம் ஜொலி ஜொலிக்கிறது போல காமதேனு பசுவானது அந்த குழந்தைகளுக்கு 8 பிள்ளைகளுக்கு நாகலோக மங்கைகளுக்கு பால் அமிர்தம் கொடுத்து பாம்பனையிலே பஞ்சனையிலே கொட்டிலே அழகாக குழந்தைகளை உறங்க வைக்கிறார். அழகா பிள்ளை தூங்குற அந்த குழந்தைகளுக்கு எப்படி தாளாட்டு பாடுகிறார்கள் தெரியுமானே? குழந்தையை தாளாட்டு தூங்க வைக்கணும்ல. ஒரு பிள்ளையை தூங்க வைக்கிறதே பெரிய விஷயம். இது 8 பிள்ளை பத்தியா? இது 8 பிள்ளைகளும் தூங்க வைக்கிறது எப்படி பெரிய விஷயம்? ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தைகளுக்கு எப்படி தாளாட்டுகிறாள் தெரியுமானே? எப்படி பாடி சுடனே கண்ணுரங்கே என் அகலகை பிறந்தம்மங்க ஏ பரணியாளோம் தங்கம்மங்க தரணியாள வந்த மக்கா என் கண்ணு மக்கா கண்ணுரங்கு தேவர்களும் பூச்செய்ய பொறுமைய கண்ணுரங்கு வந்து சீர் சொமங்க என் மல்லிகையே கண்ணுரங்கு சங்கு
தான் முழங்க நீ வணங்கி வண்ணா பாறையிலே என் பச்சமல்லின் பனிலவே என் பொண்ணு மக கண்ணுரங்கு வைக்கிறார்கள். சரி, ஆரிர தாலாட்டுன்னா அப்ப அப்படி படிப்பாங்க. அந்த காலத்து தாலாட்டு, அந்த காலத்துல தாலாட்டு அப்படி படிப்பாங்க. ஆமா, இந்த காலத்து தாலாட்டு பிள்ளைங்க அப்படி இருப்பா. ஏன் மைக் செட்டுக்காரனே தூங்குனீனே எப்படி உங்களுக்கு நான் அப்ப படிச்சது தாலாட்டு தூங்கி வந்துட்டே உங்களுக்கு 4 மணி வரை நீங்க இதுலதான் இருக்கணும். ஆமா, ஒயிர் கலெக்ஷன் கொடுக்கல, நாங்க ஒயிர் கலெக்ஷன் முடிக்கிட்டுருவேன். ஆமா, எங்க தூங்குதியே தாலாட்டு படிச்சேன்னு அதான் இதான் சாக்கும் தூங்குதியோ. தாலாட்டு வேண்டான்னு சொன்னேன். அப்படியே தூங்கிட்டாரு பத்தியல. அப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் பாட்டி மாதிரி என்ன செய்வாங்க, தொட்டிலிக்கிட கால் நீட்டிக்கிடுவாங்க. ஆமா ஆமா, கால் நீட்டிக்கிட்டு அப்பா தொட்டிலு கம்பியில வச்சுப்பாங்க. தக்கோட வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, தாய் மாமன் வேஷ்டியில தொட்டில கட்டுவாங்க. எதுக்கா அம்மா தாய் மாமன் வேஷ்டில ஏன் தொட்டில கட்டுவாங்க தெரியுமா? எதுக்குமா? அதாவது தாயோட கருவறையில் ஆமா 300 நாள் பிள்ளை வந்து இருட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. ஆமா இருக்கிறா, ஒரு சின்ன கருப்பையில உட்கார்ந்துருக்கு. சரி, அப்ப தாயோட ரத்த கதகதப்பு, ஆமா ரத்த கதகதப்பு சரி தாய் மாமன் வேஷ்டில இருக்குமா? ஏன் தெரியுமா? எப்படி? தாயோட ரத்தமோ தாய் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ யாரோ அவங்களோட ரத்த வகை ஒரு போல இருக்கும் பொழுது தாயோட ரத்த வெப்பம் எப்படி இருக்கிறதோ அதே போல தாய் மாமனின் ரத்த வெப்பம் ஒரே போல இருக்கும். அதுக்குத்தான் பிள்ளைய 3 மாசம் பிறந்த 3 மாசம் தொட்டுல தாய் மாமன் வேஷ்டில கெட்டுவாங்க. தொட்டில கட்டுது. இப்ப அப்படியா? இப்ப எப்படி? இப்ப அப்படியா? புள்ள பிறக்கிறதுக்கு முன்னே ஏம்மா தேக்கு தொட்டில் தான் வேணுமா? ஏம்மா ஸ்ப்ரிங்கி? ஆமா. ஏம்மா ஸ்ப்ரிங்கி? ஆமா. ஏம்மா ஸ்ப்ரிங்கி? ஏம்மா அந்த 2 வலை? வலை. ஆமா. என்ன மீன் பிடிக்க வலையா? பிள்ளைங்க தாய் மாமன் தொட்டில வேஷ்டில தொட்டு கட்டினா தான் சரி பிள்ளைங்க நம்ம அம்மா பக்கத்துல இருக்கு, நம்ம தாய் மாமா பக்கத்துல இருக்குன்னு அப்படியே இருட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க மாதிரி தொட்டில் இருக்குமா? ஆமா ஆமா ஆமா. அப்படி இப்ப பிள்ளை ரேஷன் கிடைச்சால அது கூட கிடைக்க மாட்டேக்கு. இப்ப பிள்ளை கிடையாது. ஒரு நீல கயிறு இருக்கும், தொட்டில அங்க இருக்கு, கட்டில இங்க இருக்கும். இங்க இருந்து ஒரு வில்லு இருப்பா, ஸ்வாங்கி நீங்க ஆட்டம். அடுத்து 2ஆம் நம்பர் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அப்பா. அடுத்து இங்க ஒரு ஆட்டு ஆட்டுவா, அங்க தூங்கும். அடுத்து திரும்ப அவ்வளவுதான். அதுக்கு ஒரே ஒரு கயிறு மட்டும்தான். அங்க இருந்து இங்க இருக்க அந்த தொட்டிலுக்கும் அந்த அம்மா கைக்கும் ஒரு கயிறு, அவ்வளவுதான். விட்டா போச்சு. ஏன் மரமெல்லாம் விடிய விடிய கயிறை தான் எடுத்துட்டு. ஆமா, அப்போ அந்த காலத்துல அப்படி. இந்த காலத்துல பிள்ளைங்களை தூங்க வைக்கிறோம்னா என்ன செய்யறாங்க, உடனே செல்ல பாக்குறாங்க. செல்ல யூடியூப் போடுறது ஃபன்னி வீடியோஸ். ஆமா, உடனே ஃபன்னி வீடியோஸ் போட்ட உடனே என்ன வருது, பாட்டு படித்து போட சொன்னாதான் பிள்ளைய சாப்பிடுறது தூங்குது. உடனே என்ன பாட்டு படிக்கு, என்ன பாட்டு படிக்க தெரியுமா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூட இல்ல தூங்க போச்சு, கத்தரிக்காய் 8 உதங்க அழுதுருச்சா, அம்மா வந்து கொஞ்சினது சிரிச்சிருச்சா. அவ்வளவுதான், வேற என்ன செய்ய? பார்த்து செய்ய என்னத்தையாவது. ஆமா பையனே, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தூங்குங்க. முதல்ல எதுல விட்டீங்களோ அதுல இருந்து தூங்குங்க. நீங்க சரியில்லை. பாட்டி உங்களுக்கு, உங்க பாட்டி எப்படி தெரியுமா உங்களுக்கு தாலாட்டு படிச்சிருப்பா தெரியுமா? தெரியுமா உங்க ஆட்சி எப்படி தாலாட்டு படிப்பேமா? இப்போ உங்க ஆட்சி படிக்க மாதிரி நான் படிச்சேன் அன்னைக்கு. நீங்க 500 ரூபாய் எடுக்க கொண்டு வரல, ஆம்பிள் பார் தூக்கிட்டு போயிருவேன். கண்டிப்பாக சேலஞ்ச். அவங்க ஆட்சி படிச்ச மாதிரி. ஏனே இப்ப நீங்க முன்னாளுக்கு போங்க, முன்னாள் குழந்தை, அதான் முன்னாள் குழந்தை. நீங்க தொட்டில கட்டி இப்ப உங்க ஆட்சி போட்டிருக்காவ, காலை கட்டி எப்படி பாவ, எப்படி படிப்பாங்க தெரியுமா? தாலேலோ தாலேலோ ஹரிரீரீரரோ தாலேலோ தாலேலோ தரணியாள வந்த கண்ணு பாண்டியம் மண்ணே வந்த பொண்ணு சேரே சோழ வந்த கண்ணு தென்மதுர தங்கத்தையோ ஹரிரீரரோ தாலே
உன் பேரடியா யானே யானே அம்பாரி தாய் மாமன் நானே தாராட்ட கண்ணு மணி கண்ணுரங்கு பொண்ணு மணி நீ முரங்கு ஹரிரீரரோ தாலேலோ தாலேலோ தென்னங்கிட்டு இசை காத்து பூங்குழல குயில் பாட தாயும் நானும் தாலாட்ட கண்ணூரங்கு கட்டியகோ தாயும் நானும் தாலாட்ட கண்ணூரங்கு கட்டித்தங்கோ ஹரிரீரரோ தாலேலோ தாலேலோ ஹரிரீரரோ தாலேலோ தாலேலோ தூக்கறலையோ ஆ, உன் பாட்டி படிச்சிட்டாவளா நீ படிச்ச பாட்டுல தாத்தா தூங்கிட்டாரு. தூக்கிட்டீங்களோ 500 எடுங்க ஆமா சரி, இஎம்ஐல இப்ப எடுத்து வைக்கல காலையில செல்ல இருந்து பிடிக்கணும் இஎம்ஐல சிபிஐல போட்டு விடுங்க. ஆமா அப்படி பாட்டி அப்படி அந்த காலத்துல தாலாட்டு படிப்பாங்க சரி, ஏன் மரமேனா செல்ல அடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிருந்தான் அம்மா வாட்ட ஆமா ஆமா, ஆமா செல்ல பாத்துட்டு வரங்கிறான். செல்ல பாத்துட்டே உறங்கிடுவான் பாத்துக்கோங்க ஆமா, அப்படிதான் அவன் செல்ல பாத்துட்டு உறங்கினா இப்ப பிள்ளைய செல்ல பாத்துட்டு உறங்க வைக்கான் செல்லு பாக்குற பிள்ளைங்க பூரா கண்ணாடி போட்டாச்சு. ஆமா கண்ணாடி போட்டதான் எடுத்து தெரியும். ஓ அப்படி ஆமா, அப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த 8 நல்ல பிள்ளைகளுக்கும் அழகாக தாலாட்டி தூங்க வைக்கிறார்கள். சரி, அவர்கள் எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படிமா? நாளும் ஒரு நல்ல மேனியுமா மேனியுமா, மேனியுமா மேனியுமா, அம்மா வளரும் பெற நல்ல சந்திரனா மேனியுமா, நாளும் ஒரு மேனியுமாக வளரும் பெற சந்திரனாக சரி. குழந்தையை அழகாக வளர்த்து வருகிறார்கள். ஆமா. அவர் எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? எப்படி எம்மனாக லோக பட்டணத்தில் அந்த அட்டகாலே 8 பேரும் அழகுடனே வளர்த்து வர எம்ம பாலாட்டே சீராட்டே கட்டிலே தூங்க வைத்தோ அம்மா ஒன்று நல்லா வைதுமாச்சே அம்மா தரையடியிலே விட்டோமானா அம்மா தண்டை காலு நோகும் என்றோ அம்மா பூமியிலே விட்டோமானா அம்மா பொற்பாதம் நோகும் என்றோ அம்மா தோளதிலே தொட்டில் கட்டே அம்மா தோளதிலே தொட்டில் கட்டே அம்மா துணையதிலே நடமாடவே இரண்டு நல்ல வயதுமாச்சே நடந்தோட விளையாட உச்ச 3 வயதுமாச்சே முடியிறக்கே காது குத்தே 4 நல்ல வயதுமாச்சே அந்த நகங்களில் விளையாட அது 4 தெரு விளையாட 5 நல்ல வயதுமாச்சே 5 நல்ல வயதுமாச்சே எம்மா வட்டாடை உடுத்து வர ஒன்றாவது வயதிலே அழகாக குழந்தையை சரி, தரையதிலே விட்டோமானால் தண்டைக்கால் நோகும் என்று ஆமா, பூமியிலே விட்டோமானால் பொற்பாதம் நோகும் என்று சரி, தோளத்திலே தொட்டில் கட்டி தொடங்கியதிலே நிலைப்பிழையே ஆமாம்மா, குழந்தைகளை அருமையாக பெருமையாக சீராட்டி வளர்த்து வருகிறார். சீராட்டி வளர்த்து வருகிறார். 2 நல்ல வயதிலே பிள்ளைகள் ஆமா. அழகாக நடந்தோடி விளையாட விளையாட, உச்ச 3 வயதிலே முடி இறக்கி காது குத்தி சரி, 4 நல்ல வயதிலே 4 தெரு விளையாட விளையாட, நாகங்கள் கூட பிள்ளை அழகா விளையாடுகிறது. இப்ப சந்தோஷமா விளையாடுறாங்க. 5 நல்ல வயதினிலே பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? எப்படி இருக்காங்க? பட்டு பாவாடை உடுத்தி அப்படியே பட்டாடை உடுத்தி நிக்காங்க பிள்ளைய. இப்ப பட்டு பாவாடை உடுத்தி இருக்காங்க. ஆமா, சரி. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க வளர்ந்துருச்சுனாலே ஆமா, பிறக்கும் போது ஒரு அழகு, சரி, அந்த 5 வயசுல ஒரு அழகு, அதுல ஒரு அடுத்து பூத்ததுல ஒரு அழகு, அழகு, அடுத்து திருமணத்துல ஒரு அழகு, ஆமா, அடுத்து குழந்தை பிறந்தவுடன் ஒரு அழகு. வேற கிளவியான ஒரு அழகு, ஆமா, கிளவியான ஒரு அழகு, அப்படி மண்ணுக்குள்ள ஒரு அழகா. அதுதான் நான் ஏன் பொட்ட பிள்ளைய பிறக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் பொட்ட பிள்ளைய பிறந்தா அழகு இருக்கும்ல, ஓ அப்படியா? அதுக்காக தான் பார்த்தேன். அதுக்காக இப்பமா நீங்க அழகாத்தான் பறிக்கிய. அப்படியா? உங்களுக்கு என்னப்பா, நீங்க குங்குமம் போட்டு கவுண்டர்லாம் ஏ அப்பா, அப்படிதானே?
கவுண்ட் பண்ணி சொக்காரங்க. ஆமா அவரே சொக்கா எங்க மைக் செட்டுக்காரனே சொக்கா சட்டை போட்டு ஜிகு ஜிகுன்னு இருக்கும்போது அவர் சூப்பரா இருக்காரு. ஆமா அவர் ஜோக்கா இருக்காரு. சபாஸ். ஷாபாஷா இருக்காருங்க பாருங்க. ஐயா சோட நடை போடுங்க. ஆமா கண்ணு வச்சுட்டேன். ஆமா. அதுல என் மர்மம் காலடி முன்ன எடுத்து சுத்தி போடுங்க ஐயா. ஐயா. ஆமா அப்படி இருக்கக்கூடிய வேலையில சரி வாத்த அந்த அட்டகாடி 8 பேர்களையும் அழகாக ஆமா 5 நல்ல பிள்ளைகளும் அழகுடனே பௌஷுடனே வளர்ந்து வரக்கூடிய வேளையில ஆமாம்மா. அந்த அட்டகாளி யாரெல்லாம் யாரெல்லாம்? காளியம்மா மாரியம்மா சந்தனமாரி முப்புடாதி முப்படாதி ஏ வடக்குவா சொல்லி வடக்குவா செல்வி அக்னி மாரி மாதிரி யாரு யார் யாரு? அக்னி மாரி முத்தாரம்மாட்டுக்கு வேறும் அக்காதுங்க. அட்டகாளி 8 பேர்களையும் சரி ஆக எப்படி படிக்கிறாங்க தெரியுமான்னு எப்படி அவ அம்மா? பச்சை நல்ல பட்டு உடுத்தி பம்பரம் போல் விளையாட பட்டு உடுத்தி பம்பரமா விளையாட ஏ சிவப்பு நல்ல பட்டு உடுத்தி சித்தாடையில் விளையாட நல்ல பட்டு உடுத்தி சித்தாடையில் விளையாட ஏ மஞ்சள் நல்ல பட்டு உடுத்தி மகிமையோடு விளையாட மஞ்சள் நல்ல பட்டு உடுத்தி மகிமையுடன் விளையாட ஏ வாடாமல்லே பட்டு உடுத்தி பெண்கள் எல்லாம் விளையாட மல்லி பட்டு உடுத்தி பெண்கள் எல்லாம் விளையாட பஞ்சு முட்டாய் பட்டு உடுத்தி பட்டாம்பூச்சி போலாட நல்ல பட்டு உடுத்தி பட்டாம்பூச்சி போலாட ஏ அட்டகாளி பிள்ளைகளோ வெள்ளைகளோ ஏ பிள்ளைகளோ வெள்ளைகளோ ஏ அழகுடனே விளையாட அக்காலே பிள்ளைகளே ஏ பிள்ளைகளோ அழகுடனே வளர்ந்து வரா. ஏ அட்டகாளி பிள்ளைகளோ ஏ அந்த நல்ல 8 பேரும் அவ பட்டாட கட்டுவாள கால் கொலுசு செல்ல செல்லங்க கை நிறைய வளையலும் தான் கை வீசி கிளு கிளுங்க கண்ணுக்கு மைதீட்டி அட்டகாளி 8 பேரும் அழகுடான சிரித்துவார அழகுடான சிரித்துவார அட்டகாளி 8 பேரும் அழகுடனே சிரித்தே வரா. அழகுடனே சிரித்தே வரா. அக்காளியே 8 பேரோ. அட்டகாளி 8 பேர்களுமாக ஆமா எப்படி இருக்கிறார்கள்? எப்படி இருக்காங்க? என்ன செய்ய பச்சை நல்ல பட்டுடுத்தி பட்டாம்பூச்சி போல இருக்கிறார்கள். இப்ப பட்டாம்பூச்சி போல இல்ல மில்க் சிவப்பு நல்ல பட்டுடுத்தி சித்தாடை கட்டி சிங்காரமாக இருக்கிறார்கள். சிங்காரமா இருக்காங்க. மஞ்சள் நல்ல பட்டுடுத்தி மகிமையோடு இருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு இருக்காங்க. ஆமா சரி. வாடாமல்லி பட்டுடுத்தி 8 பிள்ளைகளே அழகாக இருக்கிற அழக பாத்தியன்னா இப்ப அழகுனா அழகு அப்படி பிள்ளைங்களுக்கு கால் கொலுசு போட்டாலே ஒரு சந்தோஷம் தான். ஆமா கால் கொலுசு அப்படி செல்ல 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 செல்லன்னு இருக்கு. ஆமா ஆமா. கை வளையல் கிளி கிளிகளுங்க கிளுகிளுங்கு. கண்ணுக்கு மை தீட்டி சரி. அந்த பிள்ளைகள் 8 நல்ல பிள்ளைகளுமாக ஆமா அழகாக பொம்பளை பிள்ளை நடந்து வந்தா ஒரு பிள்ளை கொலுசு சத்தம் கேட்டாலே எப்படி இருக்கும்? ஜல் ஜல் 8 நல்ல பிள்ளைகளும் கொலுசு இருந்தா சலுக்கு சலுக்குன்னு கேட்கும். கண்டிப்பாக 8 பிள்ளைகளும் விளையாட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அம்மா ரொம்ப கலகலப்பா இருக்கு. ரொம்ப கலகலப்பா இருக்கும். எல்லாரும் நின்னு பாப்பாங்க. ஆமா எல்லாரும் நின்னுதான் பாக்காங்க. 8 பிள்ளைகளே அப்படி ஓடி வருது. ஒரு இடத்துல நிக்க அம்மா ஒரு இடத்துல நிக்க மாட்டேக்கு. வேற என்ன செய்யுது? இந்த காளி இருக்கா பாருங்க ஆமா காளி அதுல இந்த இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு ஓடுதா. ஏ அப்பா ஏற்கனவே புத்து கோட்டையா வளர்ந்துருக்கு. உட்காரு உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க 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 தள்ளி தள்ளி உட்காருங்க. தள்ளி தள்ளி உட்காருங்க. வருவாங்க. ரொம்ப உட்காராதீங்க. பார்த்தா சரி 8 பிள்ளைகளுமே பொத்துக்களை பாக்க ஒரு கோட்டைக்கு வளைய ஒரு வாசல்ல வெடிந்து ஒரு வாசல்ல விளையாரா. ஆமா ஆமா 8 பிள்ளைல எந்தெந்த வாசல்ல இருந்து எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. யாரு எங்க போறான்னு தெரியல. நம்ம இந்த ஒரு பிள்ளைய இவனே இந்த 3 தெரு சுத்தி எடுத்துட்டா இப்போ. ஏப்பா அந்த பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணுமே. ரொம்ப சட்டை சரி ரொம்ப சட்டக்காரே. சட்டக்கார என்ன மாதிரி அமைதியா இருக்கணும்டா. கரெக்ட். ஆமா என்ன மாதிரி அமைதியா இருக்கணும். வந்து கேட்டா தான் தெரியும். நீ சுளிய யாரு நானா? நான் எவ்வளவு அமைதி தெரியுமா? கரெக்ட். பாருங்க எங்க அம்மாவே என்னையும் பாருங்க அமைதியா இருப்பேன். மூஞ்சிரா அண்ணாச்சி சொல்லி சபாஸ். யாரு நானா? நான் எவ்வளவு அமைதி தெரியுமா? கரெக்ட். என்பது அவரும் பட்டிருக்காரு நினைக்கிறேன். அமைதியின் சிகரம். இதா ரொம்ப அமைதி. அங்க பாரு எங்க அம்மா முகத்தையும் பாரு என் முகத்தையும் பாரு ஒரு போல இருக்கும். அமைதியா அப்படி இருக்கும். அம்மா மக பிரகாசமா அவ இப்ப ஒரு இப்ப தெரியுதா? சபாஸ். இப்ப தெரியுதா? ஒரு போல இருக்கா? சரி அதான் நாங்க 2 ட்வின்ஸ். சபாஸ். ட்வின்ஸ் அப்படி இருக்கக்கூடிய வேளையில அட்டகாளி 8 பேர்களுமே
அழகாக வட்டுடுத்து ஆமா கால் கொலுசு சலசலங்க கைவளையில் கிளிகிளிங்க கிளுகிளுங்க. கண்ணுக்கு மைதி இட்டு எட்டகாலி எட்டு பெருகணும் ஆமா அவள் எப்படி தெரியுமா பூ எப்படி நாகக்கண்ணி பெண்கொடியால் எட்டு பிள்ளைகளுக்கும் சரி எப்படி பூ எடுத்து சொல்கிறார் தெரியுமா எப்படி அம்மா எம்மா மூணு சட்டை முத்தத்தில்ல மல்லிகை பூ கொண்ட யாரும் மூணு சட முட்டத்தில மல்லிகைப்பூ கொண்ட மை கொழுந்துங்க பாடம் கனகம்பாரங்க பாடம் பால கனகமரங்க பால என் மல்லிகை இங்கே பாடம் முல்ல பூவுங்க பாடம் மல்லிகைங்க பால முல்லைப்பூங்க பால ஏதாளம் பூவ செண்பகமா ஏதாளம் பூவ செண்பகமா என் மறி கொழுந்து கேட்டு வர ஒருத்தி மல்லிகைப்பூ வேணுங்க ஆமா ஒருத்தி கனாமரங்க ஒரு முல்லப்பூ கேக்க ஒருத்தி முல்லைப்பூ கேக்கா ஒருத்தி பிச்சுப்பு கேக்கா நடுவுல வர ரோசாப்பூ கேக்க நடுவில் உள்ள ரோசாப்பூ கேக்கா இருவாச்சி கேக்கா கரெக்ட் ஆமா ஒவ்வொருத்தி ஒவ்வொன்னா தாளம்பு காக்கா செண்பகப்பூ காக்கா சரி ஒவ்வொருத்தியா ஒவ்வொன்னா கேட்டானைக்கு பூக்காரனுக்கு தான் கட்டி கொடுக்கணும் ஏ அப்பா ஆமா பூக்காரங்களை கட்டி விடுறது சொல்றதுதான் வாக்கப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பூ பிடிக்கும் சிலருக்கு அடுப்பு பிடிக்கும் சிலருக்கு உப்பு பிடிக்கும் ஆ? அடுப்பு பிடிக்கும் உப்பு பிடிக்கும் சிலவங்களுக்கு இடுப்பு பிடிக்கும் இடுப்பு பிடிக்கும் ஓ அப்படி எனக்கெல்லாம் எதுவும் பிடிக்காது குசுப்பு தான் பிடிக்கும் ஓ உங்களுக்கு தான் அப்பல அப்ப என் மருமவன் கேட்டான் கரெக்ட் என் மருமன் கேட்டான் எத்த குஷ்பு இப்புக்கு கிடைக்குமா தேவினா அப்படியா ஏடா பூ மார்க்கெட்ல இல்லடா சுந்தர்சி மார்க்கெட்ல தானே போய் கேட்கணும் அப்படின்னு ஆமா அங்க தானே போய் கேட்கணும் ஆமா அப்படி இருக்கும் பொழுது சரி அந்த 8 நல்ல பிள்ளைகளும் அழகாக ஆமா பட்டாடை உடித்து ஆமாம்மா மலர்களை சூடி சரி அழகாக பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் ஆமா அப்படி விளையாடு கொண்டு இருக்கக்கூடிய வேளையில வேளையில அந்த நகலோக பட்டாளத்தில் நகலோக பட்டாளத்தில் நகராஜா நாகக்கண்ணே அந்த 8 நல்ல பிள்ளைகளும் அங்க அழகுடனே வளர்த்து வர மார்மையோடு பெருமையோடு மாறிவுடனே வளர்த்து வர அந்த நல்ல வேளையிலே அந்த நல்ல வேளையிலே அந்த பொண்ணு வெள்ளை கைலாசத்தில் பாண்டிக நாகலோட பட்டணத்துல சரி நாகலோக பட்டணத்துல சரி நாகராஜா நாகக்கணிங்க அருமையோட விளையாட்டு கொண்டிருக்கும் பொழுது விளையாடும்போது அந்த குழந்தை கூட விளையாட்டு சந்தோஷமாக அருமை பெருமையாக வளர்த்து வருகிறார்கள் ஆமா அப்படி வளர்த்து வரக்கூடிய வேளையில கைலாய பட்டணம் எதிலே என்ன என்ன அந்த கைலாய இடம் எதிலே என்ன நடக்கிறது தெரியுமாண்ணே என்னமா நடக்கு என்ன நடக்கிறது தெரியுமாண்ணே என்ன நடக்குது? ஆதி வெள்ளி கைலையிலே ஆதி வெள்ளி கைலையிலே ஆண்டவனும் அம்பிகையோ பௌசோடரே இருக்கையிலே அம்பிகையால் பார்வதியார் அம்பிகையால் பார்வதியார் ஏது செய்வல் வேளையிலே போடு அந்த நல்ல வேளையிலே ஆண்டவரும் பகவான் இடமதில்லை பார்வதியோ ஆண்டவரே பகவானே ஐயா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும் என்னமா ஒரு நாள் இல்லாத சந்தேகம் இப்போ உனக்கு எனக்கா எனக்கு சந்தேகம் வர்றது புதுசு கிடையாது உனக்கு எப்பவுமே அது பழசாதான் போச்சு நாங்க உங்ககிட்ட தானே கேட்க முடியும் நீ ஆண்டதான் கேட்க முடியும் வேற யார்ட்டையும் கேட்க முடியுமா பகவானே பகவான்கிட்ட தானே நீ கேட்க முடியும் ஆமா ஆமா பிரம்மதேவர்கிட்ட கேட்க முடியுமா முடியாது முடியாது முடியாதுல்ல எங்க அண்ணன் கோபால அண்ணன் கேட்க முடியுமா எதுவுமே கேட்க கட்டிய முடியாது கணவர்கிட்டதான் சந்தேகத்தை கேட்க முடியும் இப்ப கணவர்கிட்ட தான் கேட்க முடியும் ஆமா என் அம்மையான பார்வதியானவள் ஆமா, ஆமா. அம்மா ஆண்டவரின் இடமதியிலே அம்மையான பார்வதியா அரணாரின் இடமதியிலே பச்சமாலேன் பச்சமாலேன் தங்கையவ தங்கையவ அது சொல்வாள் இடமதியிலே இடமதியிலே பகவானே பரம்பொருளே ஆமா சொல்லு அப்படி சொல்லு
சந்தேகம் கேட்கணும். ஏ பார்வதி, என்ன ஒரு இல்லாத சந்தேகம்? நீ கேளு. என்ன சந்தேகம் தெரியுமா? என்ன சந்தேகமா? கேட்கட்டுமா? கேளம்மா. எத்தான் என்ன? மாநிலம் முழுதும் போனாலும் சரி, நீங்கள் ஈரேழு உலகத்திற்கு படி இழக்க போகிறீர்கள். ஆமா ஆமா, ஈரேழு உலகத்திற்கு படி இழக்க போகிறீர்களே. ஆமா, நான் படி அளக்க போகிறேன். இந்த ஈஸ்வரியை போல் அழகு கண்டதுண்டா? ஏ பார்வதி, ஏ பார்வதி, என்ன பொடுக்குன்னு இந்த வார்த்தை கேட்டுவிட்ட? பார்வுலகம் படி இழந்து வருகிறீர்கள். ஆமா, இந்த பார்வதியை போல் அழகு கண்டதுண்டா? ஏ பார்வதி, எனக்கு எப்பவும் சரி, நான் எங்க படி அளக்க போனாலும் சரி, எனக்கு அழகு நீத்தா. உங்களுக்கு அழகா? ஆஹா, உண்மையாக உலகமெல்லாம் போனாலும் சரி, இந்த உத்தமியை போல் அழகு உண்டா? கிடையாது கிடையாது. உன்னை போல அழகு இந்த பேர் உலகத்துல நான் பார்த்ததே வேறு கிடையாது. உலகத்திலையும் கிடையாதா? ஆமா அத்தான் உண்மைதான் சொல்லுதீங்களா? பார்வதி, உண்மையில நான் ஆணையாக சொல்லுவேன், எனக்கு நீதான் அழகு. எல்லா வீட்டு மாப்பிள்ளையும் அவன் பொண்டாட்டி முன்னால அழகுன்னு சொன்னாதான் தப்பிச்சான். சொன்னாதான் தப்பிச்சாங்க, இல்லன்னா தப்பிக்க முடியாது. இல்லன்னா என்னையும் ரசம். கரெக்ட். ஆமா, உன்னை விட உன் தங்கச்சி அழகுன்னு சொல்லிட்டேன்னு வைங்க, படம் தீபாவளி அன்னைக்கு தீபாவளி தான். இல்லன்னா அன்னைக்கு தீபாவளி தான். கரெக்ட். அப்படிதான் பாத்தீங்களா? அதாவது ஆண்டவரே பகவானை ஈரேழு லோகத்திலே மடி இழந்து வருகிறீர்களே. இந்த பார்வதியை போல அழகு கண்டதுண்டா? கண்டதுண்டா. இந்த உத்தமியை போல உலகத்தில் கண்டதுண்டா? ஆமையா. இந்த மகேஸ்வரியை போல அழகு மாநிலத்தில் கண்டதுண்டா? கண்டதுண்டா. என் அம்மையான பார்வதியானவள் கேட்ட பொழுது அந்த வார்த்தை காதில் கேட்டோ, காதில் கேட்டோ, ஆண்டவரோ யாரோ சொன்னார், காதில் கேட்டோ, அந்த வார்த்தை காதில் கேட்டோ, ஆண்டவர் யாது சொல்வார். பெண்ண பெண்ண பார்வதியே வார்த்தை கொண்ட சொல்ல பருலகம் போனாலும் பார்வதி போல் அழகியலை, உலகமெல்லாம் போனாலும் உத்தமி போல் அழகியலை, மாநிலந்தான் போனாலும் மகேஸ்வரி போல இல்லை, மாநிலமெல்லாம் போனாலும் மாநிலமெல்லாம் போனாலும் இந்த அம்பிகை போல் அழகியலை. என்ன சொல்கிறார் ஆண்டவர் பகவானானவர்? பாருலகம் சென்றாலும் இந்த பார்வதி போல் அழகில்லை, ஈரேழு உலகம் போனாலும் ஈஸ்வரி போல் அழகில்லையே, இந்த உலகம் எல்லாம் போனாலும் இந்த உத்தமியை போல் அழகில்லையே, இந்த மாநிலம் எல்லாம் போனாலே மாரியம்மா அழகு போல அழகு இல்லையே. ஐயா, ஏ மாநிலத்தை இதே போல அழகு நீ பார்த்ததுண்டா? பார்த்த சாரதி பார்த்தா நீ இருக்கியோ? ஆஹா, மாநிலம் முழுவதும் சென்றாலும் இதே போல் மகேஸ்வரியை போல அழகு பார்த்ததில்லையே. எப்படி இந்த ஊர்ல அவர்தான் அழகு? ஓ அப்படியா? எங்க ஊர்ல தான் பொண்ணு பாக்கு. நான் தாண்டா இன்னைக்கு ஹைலிஸ்ட். இல்ல, அவருக்கு எங்க ஊர்ல பொண்ணு பாக்கு. பார்த்தாச்சா? கவலைப்படாத, சரி. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே சரி, ஈரேழு உலகத்திலே முன்னை போல் ஈஸ்வரியை போல் அழகு இல்லை என்று சொன்னவுடன் அந்த வார்த்தை காதில் கேட்டு நம்மையான பார்வதியானவள், ஆமா ஆமா, புருஷ ஒரு சாம்பார் நல்லா வச்சிருக்கடின்னு சொன்னாலே அவளுக்கு வெக்க வெக்கமா வரும். அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா வரும். தண்ணி நல்லா வெண்ணி வச்சிருக்கடின்னு சொன்னாலே வெக்க வெக்கமா வரும். அவளுக்கு வெக்க வெக்கமா வரும். அப்ப அழகுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏ அப்பா, அந்த பெண்ணாரோ பார்வதியானவள் எப்படி எப்படி வருகிறாள் தெரியுமா? ஆண்டவர் அழகுன்னு சொன்ன உடனே அம்மையான பார்வதியானவள் எப்படி வருகிறாள் தெரியுமா? அச்சப்பட்டு வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு முகமெழுக்க மீனு மீனுக்க புன்னகை சிரிப்போட முத்து பல்லு சிரிப்போட அம்மையோட முகமெல்லாம் எம்மா தங்கம் போல ஜோலி ஜலிக்க மறக்கப்பட்ட வாராளே, மறக்கப்பட்ட வாராளே, அவ வடக்கு கோட்ட வாசலிலே பார்வதி அம்மா சொன்ன உடனே அவளுக்கு வெக்கம் தாங்க முடியல. ஐயோ, என் வீட்டுக்காரர் என்ன அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு, என் வீட்டுக்காரர் என்ன ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டாரு, அழகா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஒரு பெண்ணு அழகா இருந்து சொன்னானா அவ முகம் அப்படியே
தங்கம் போல மினுங்குது. 32 பல்லு லட்சமா அப்புறம் வெளியே தெரியும். 32 பல்லு லட்சம் தெரியாது. அப்படி பார்த்தா பைத்தியம் சொல்லுவாங்க, லூசு. எப்படி சொல்லுவாங்க? அப்படியே புன் சிரிப்பா, மல்லிகை சிரிப்பா, அப்படியே வெக்கப்பட்டு எங்க வர்றா? வடக்கு கோட்டை வாசலிலே என் தாயான பார்வதா தேவியானவள் சரி தனியாக நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறாள். ஆமா, தனியாக நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறாள் அம்மையான பார்வதியானவள். தனியா அவ தேயில நின்னு சிரித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கக்கூடிய வேளையில அங்கே யார் வருகிறார்? அந்த நல்ல வேளையில நாரதரோ வராரே. அந்த நல்ல வேளையில நாரதரோ வராரே. அம்மையோட இடம் அதிலே வராரே வழிநடைய தாய பார்வதி ஒன்ற சொல்ல அச்சப்பட்டு வெக்கப்பட்டு அச்சப்பட்டு வெக்கப்பட்டு அம்மா சிரிப்பதோட மாயம் என்ன தனியா இருந்து சிரிக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அப்படியே உங்க முகத்துல அப்படியே தங்கம் போல மினுமுங்குது. அப்ப ஐசி வைக்க பாரு. ஆமா, ஒரு நாள் இப்படி சிரிக்க முடியல. இன்னைக்கு என்ன என்ன வடக்கு கோட்டை வாசல் இப்படி ஒத்தேல தனியா சிரிக்கீங்க? தனியா சிரிச்சவங்கள அப்படியே கால் விளறால கோலம் போடுதியே, என்ன காரணம் என்று நாரத மாமுனிவரானவர் கேட்ட பொழுது நாரதர் வந்தாலே கலகம் முட்டை தான் வருவார். ஆமா, அவர் கலகம் முட்டிட்டு போயிருவாரு. ஆமா, எப்படி வருவார் நாரதரே? நாராயண நாராயண சம்போ மகாதேவா, நாராயண நாராயண சம்போ மகாதேவா, ஹரஹர மகாதேவ நாராயண நாராயணா. நாராயண வந்தாலே கலகம் தாங்க. ஆமா, ஐயா அப்படித்தாண்டா வர்றாரு நாரதர். கலகம் பண்ண தாண்டா வருவாரு. கலகம் பண்ணாதான் நன்மையில முடியும். உண்மை அதுதானே. இனி என்ன நினைச்சுக்கிட்ட நீ? ஆவுன நாராயணப்பா நினைச்சியோ? நான் நாராயணப்பா சொல்லல, நாரதரை சொன்னேன். சண்டை எடுத்து விட்டுறாத, சண்டைக்கு எடுத்து விட்டுறாத. நாங்களே இப்பதான் கொஞ்சம் லிங்க்ல வருது, அதையும் வெட்டி விட்டுறாத. அவ ஏற்கனவே மேல உள்ளதை வெட்டி விட்டுட்டு போயிட்டாரு. சரி, ஆமா, அதுதானே வச்சிருக்கு. ஆமா, அப்படி இருக்கும் பொழுதே சரி பார்த்தா ரம்மையான பார்வதியானவளிடம் பதிலி. ஆமா, அந்த நாரத மாமுனிவர் என்ன அச்சம் வெக்கம்? என்னம்மா? இந்த மாயமான சிரிப்பிற்கு ஏதேனும் மகிமை உண்டாதாயே? ஏதேனும் மகத்துவம் உண்டாமா? ஏதேனும் என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த அம்மையான பார்வதியானவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? என்னம்மா சொல்கிறாள்? நாரதரே நாரதரே ஒன்றா சொல்ல இடமாதிலே இடமாதிலே இந்த அம்பிகையே போலல்லவோ அம்மா பேரழகு கண்டதுண்டா இந்த ஆண்டவனின் இடமாதிலே நான் தேவத்தை கேட்ட போது என் ஆண்டவனே என்ன சொன்ன? என் ஆண்டவனே என்ன சொன்ன? அம்மா என்னை போல அழகி இல்லை. ஆண்டவரே பகவானிடம் கேட்ட பொழுது என்னை போல அழகி எங்கேயாவது பார்த்ததுண்டா என்று கேட்ட பொழுது பார்வதி கேட்ட போது என்ன சொன்னாரு? என்ன சொல்ல முடியும்? பின்னே பார்வதி உன்னை போல அழகு இல்லை என்று சொல்லிவிட்டார் அத்தான். அப்படி சொல்லிட்டா பிரச்சனை இல்ல. ஆமா, அப்படி சொல்லிட்டாரா? ஆமா, இவர் என்னத்தையோ கொண்டாந்து வைக்காரு எனக்கா? நான் 500 தாளம் கொண்டாந்து வைக்கிறேன் பார்த்தேன். உங்களுக்கு யூடியூப்ல வந்துரும். ஓ அப்படி. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய வேளையில சரி பார்த்தா ரம்மையான பார்வதியானவள். ஆமா, அவ அந்த வார்த்தை கேட்ட உடனே நாரதர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? என்னது? உலகத்திலே இந்த உத்தமியை போல அழகி இல்லை என்று உடையவர் சொன்னாரா? ஆமா, பகவான் சொன்னாருமா.
அகிலத்திலே இந்த அம்பிகையை போல் அழகியிலே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவன் தான் சொன்னாரம்மா. உண்மையாக, உறுதியாக, சத்தியமாக, இறுதியாக ஆமா அழகியிலே என்று சொன்னாரா? ஆமா. போங்க தாயே போங்க. என்ன உங்களிடம் அவர் பொய் விளையாட்டை விளையாடி இருக்கிறார். அப்படியா? உங்களை விட பேரழகு எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? எங்க இருக்கிறார்? நாகலோக பட்டணத்தில். அம்மா வேலை நல்ல வேலையம்மா, சமயம் அம்மா, வேலை நல்ல வேலையம்மா, விளையாடும் சமயம் அம்மா, தாயாரே காளியம்மா, அட்டமாளி எத்துவாரா, பொங்கலாக எடுத்துவாரா, கும்பங்களுக்கு உணகுலுங்க, கும்பத்தை வேப்பிள்ளையா, வேப்பிள்ளையும் தாங்குலுங்க, விளையாடு வாராளம்மா, ஆடுவாள மாடுவாளா, ஆளாறு மாடுவாளா, கும்பம் கோலங்கத பாருங்கம்மா, கும்பம் கோலங்கத பாருங்கம்மா, கும்பம் கோலங்கத பாருங்கம்மா, கும்பம் கோட்டு வந்தத பாருங்கம்மா, ஆடி வருகிற காளியம்மைக்கு ஆனந்த கும்மைய போடுங்கம்மா, போடு கும்மி அலைடா. நாலு கும்பையம்மா நடு தெருவுள்ள பொண்ணு கும்பம், நடு தெருவுள்ள பொண்ணு கும்பம், ஓடியா மாடி வருகிற காளி அம்மைக்கு ஆனந்த கும்மிய போடுங்கம்மா, மாதங்கச்ச வந்ததொரு அரமகா சேர்த்து கட்டிய அரங்கள, சேர்த்து கட்டிய அரங்கள, ஆடி வருகிற காளி அம்மைக்கு ஆனந்த கும்மிய போடுங்கம்மா, மாமஞ்ச நிறைய மல்லிகைப்பூ, எம்மா மடி நிறைய மல்லிகைப்பூ, மடி நிறைய மல்லிகைப்பூ, மாமா புல்ல பாப்பங்கொள்ளையம்மா ஆடி வர்றலங்காளியம்மா, ஓடியா அம்மா எந்த தெருவல்ல வராளோ, எம்மா எந்த தெருவல்ல வராளோ, எந்த தெருவல்ல வராளோ, அம்மா எப்ப வருவா நம்ம காளி அம்மா காளை கொண்டு பாப்பாளோ, அம்மா பூ நல்ல சடையழகி, அம்மா ஆங்கார நடையழகே, ஆங்கார நடையழகே, உனக்கு வேற பல்ல ஒரு சடைய அம்மா வெறித்தாடும் சட முடியா, ஓடியா மனாக வந்த கொட்டை பிடிக்க எம்மா நல்ல பாம்பு தாலாட்ட, நல்ல பாம்பு தாலாட்ட, ஆடி வருகிற காளி அம்மைக்கு ஆனந்த கும்மிய போடுங்கம்மா, அம்மா கும்ப வர்றத பாருங்கம்மா, கும்ப குலுங்கி வரத பாருங்கம்மா, குலுங்கி வரத பாருங்கம்மா, அம்மா குலுங்கி வர காளி அம்மைக்கு ஆனந்த கும்மிய போடுங்கம்மா, ஆடுவாரம் பாடுவாரா, ஆதாளே பாடுவாரா, காளியோட கோட்டையில ஐயாவான சுடல புள்ள, சுடரொழியில் பிறந்ததால சுடல ஐயா வரான் ஐயா, 5 மாடு வல்லையம்மா, அரையனோரு சல்லனம்மா, 7 மாடு வல்லையம்மா, எழுந்து வந்து விளையாட ராமநகம் மணியடரா, தாமோதரன் திருமகனே, சுடரொழியில் பிறந்த புள்ள ஆனந்த முடிப்பாரா, ஆளாடு போடுவாரா, சத்தம் போடுவாரா, ஆடுவாரா, ஆடுவார பாடுவாரா, பாடுவாரா, ஆதாரே அதாரே பாடுவாரா, ஐயாவான
சொடலமுள்ள வெங்காண்ட மாயாண்டி முண்டமாக பிறந்த புள்ள பேச்சு பட்ட திருமகனே சல்லடமோ சல்லாடவுங்க குலுகுலுங்க சதுராட சதுராட மாறாடையா ஓடியா ஓடியா தூக்கி வைக்கும் கால்களுக்கு தும்ப பூவா சல்லடம்மா நீ மாத்தி வைக்கும் என் கால்களுக்கு என் மாதுளம்பு என் சல்லடம்மா எடுத்து வைக்கும் கால்களுக்கு என் கால்களுக்கு இருக்கணம்போ சல்லடம்மா பந்தம் தான் பிடித்து ஆதாளே ஓடுவானா ஒத்த பந்தம் தான் பிடித்து ஊழ சத்தம் போடுவானா கச்சு நல்லா மருந்து கட்டு விளையாடு வாராதையா அழகு பிள்ளை கட்டழகு மாயாண்டு மறி கொழுந்த வாக்கு சொன்னா தப்பாது வரம் கொடுத்தா பொய்க்காது வேலை நல்ல வேலையா வேலையா விளையாடு விளையாட இருசமாயோ தாயான காளியம்மா அட்டாளு 8 பேரும் அவ அப்புனெல்லாம் சடையாகி அவ ஆங்காரு என் நாயகியா அவ வேப்பங்கோட கையெடுப்பா அவ விளையாட வருவாளம்மா வாதாளே பாடுவாளா ஊழ சத்தம் பாடுவாளா முட்டக்கண்ணு முனியழகு மாயனாரு தந்தையம்மா நாங்க வந்து விடவிடிக்க நல்ல பாம்பு தாலாட்ட தாயமட தாயமட ஆடுவாளா ஆடாடு அதே பாடுவாளா ஊழ சத்தம் பாடுவாளா வீரப்பல்லா விருஷனையா வீட்டாள சடமுடியா சொம்பராடு பூட்டாரு விளையாடு வாராளம்மா எலுமிச்சா மாலை போட்டு மாலை எடுத்து வர கொடுக்க வார ஓடியா ஓடியா வேலை நல்ல வேலையம்மா விளையாடு சமயா ஏதாயான காளியம்மா அழகு வெள்ள சொடலையோட அம்மையான மாரியம்மா ஏதாயான சக்தியாவ அவ வீர பல்ல விருஷடாயா உனக்கு 3 ஹரஹர தன்னன் நன்னே தானாரே தானாரே நாகலோகப்பட்டினத்தில் பேர் இலங்கை என்று சொன்னவுடன் சரி அம்மையான பார்வதா தேவியானவள் கோபம் கொண்டு எங்கே வருகிறாள்? அரணாரின் இடபதிலே வருகிறாள். அரணாரின் இடபதிலே வந்து ஆண்டவர் என்ன கேட்கிறாள் தெரியுமா? ஆண்டவரே பகவானே, ஆண்டவரே பகவானே, பார்வதியால் இடமாதிலே பொய்தான சொன்னல்லவோ, எண்ணாத எண்ணம் கொண்டு கோபம் கொண்ட பார்வதியா பொழுது சரி அம்மையான பார்வதியால் கோபத்தில் நிற்கும் பொழுது என்ன கேட்கிறார்? ஆண்டவர் பகவானவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? அந்த நல்ல வேளையில அந்த நல்ல வேளையில ஆண்டவர் அது சொல்வார், கோபாலன் தங்கை அம்மா
தங்கை அம்மா கோபம் கொள்ள வேண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா அம்மா வச்சமாளே தங்கையம்மா அம்மா வச்சமாளே தங்கையம்மா ஏ பார்வதிய கலடியோ பார்வதி எம்மா கோபாலன் தங்க கோபம் கொள்ள வேண்டாமே உனக்கு கோவம் வேண்டாமா பச்சைமாலின் தங்கை நீ இவ்வளவு கோவப்படலாமா ஏன் கோபாலு வா உனக்கு கோவம் வரக்கூடாதுப்பா கோவம் வரக்கூடாது ஆமா அண்ணனுக்கு மேலலாம் வருது கோவம் கோவம் வரவே கூடாது அத்தைக்கு தான் அமைதியான பிள்ளை அத்தை மாதிரி அமைதியா பேர் எடுக்கணும்டா கரெக்ட் என்னடா கொசு கடிச்சா இல்ல ஈ கடிச்சிட்டு ஈ கடிச்சிச்சா ஆமா அப்படி இருக்கக்கூடிய வேளையில தாயான அம்மையான பார்வதியானவள் கோபம் கொண்டு கோபம் கொண்டு ஆண்டவர் கேட்ட பொழுது ஆமா ஐயா ஆண்டவர் பகவானே ஆண்டவர் பகவானே ஐயா என்னுடைய வார்த்தைகளும் இந்த கைலாய இடமதிலே என்னை போல அழகி கொண்டு நீங்க கண்டதில என்ற போல் நான் உங்க வார்த்தை சொல்ல கேட்டும் நான் எண்ணாத எண்ணம் கொண்டு ஆண்டவரே நீங்கள் 26 நீங்க இந்த 27 உலகத்திலும் சரி என்னை போல அழகிய கண்டதில்லை என்று சொன்னீர்கள் ஆமா உண்மை ஆனால் என்னிடம் சொன்னது பொய்தானே என்ன பார்வதி இப்படி சொல்லுத நாகலோக பட்டணத்தில் நாகராஜா நாகக்கண்ணி பிறந்த 8 பிள்ளைகளுமே ஆமா இந்த பார்வதியை விட பேர் அழகா அல்லவா அப்படியா உண்மைதானே ஆமா என்று சொல்லும் பொழுது சரி அம்மையான பார்வதா தேவியானவள் ஆமோ அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவர் சிவபெருமானிடம் இடமதியில ஐயா பகவான பரம்பொருளே அப்படி அழக்கும் ஈஸ்வரரே மாயை அழக்கும் சங்கரரே ஐயா இந்த வார்த்தை சொல்ல கேளு அந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணே அந்த பெத்த எல்லா பிள்ளைகளும் அந்த 8 நல்ல பிள்ளைகளே அந்த 8 நல்ல பிள்ளைகளே நான் காண வேண்டும் என்று சொல்ல பகவானே பரம்பொருளே என்ன இறையிலக்கும் ஈஸ்வரரே சங்கரரே சொல்லம்மா இங்க பாருங்க என்ன நாகலோகபத்திரத்தில் உள்ள அட்டகால 8 பிள்ளைகளை நான் பார்க்க வேண்டும் என்னது பார்க்கணுமா ஆமா ஏமா அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாதம்மா ஏன்பா ஏத்தான் ஏஹா அங்க வந்து நாகங்கள் வாழ இடம் பெண்ணே பார்வதி என்ன நாகலோக பட்டணத்தில் நாகங்கள் வாழும் இடம் நாகலோக ஆழகால விஷமானது இருக்கிறது ஆமா அங்கே தேவாதி தேவர்கள் யாரும் போக முடியாது 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 அப்படி போக வேண்டும் என்றால் என்ன அங்க யாரு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் நாகலோக பட்டணத்துக்கு போக முடியும் யார் போக முடியும் யாரு போக முடியும் யாரு உனது அண்ணன் கோபால கண்ணன் ஆ கும்மி அடிக்கும் பெண்கள்